ஹாய் குட்டி பையா, என்ன பேரு உங்க பேரு? ம் என்ன பண்ணுது உங்களுக்கு? எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க இன்னைக்கு? என் பேரு ரமேஷ். ஓ ரமேஷா, எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெரிய படிப்பு தான் படிக்கிறீங்க, பரவாயில்லையே. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? உங்களுக்காண்டி பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல பையனுக்காண்டியா? 2 பேருக்கும் பார்க்கதாம்மா வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 நாள் முன்னாடி வந்தோம், இருமல்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு. அப்ப டானிக்கு மட்டும் எழுதி கொடுத்தாங்க, சரியா ஆகல. நைட் எல்லாம் ஒரே இருமலா இரும்பிக்கிட்டே கிடக்கான், தூக்கமும் இல்ல சரியா. அதான் காமிச்சிட்டு எனக்கும் இருமல் காய்ச்சலா இருக்கு, ஒத்த தலைவலியா இருக்கு, உங்ககிட்ட மருந்து வாங்கிட்டு போலான்னு சொல்லி வந்தோம். அப்படியாம்மா, சரி சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு காமிச்சு மருந்து வாங்கிட்டு போயிருந்தீங்களா இல்ல பிள்ளைக்காண்டி மட்டும் வந்திருந்தீங்களா? எனக்கு இருமல்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனேன். ஆனா அந்த இருமல் மாத்திரை போட்ட உடனே உதட்டு ஃபுல்லா புண்ணா வந்துட்டு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி ஓகே, நான் டேப்லெட் செக் பண்ணிட்டு தரேன். இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னும் அதிகமா இருக்கா இல்ல எப்படி, சளி எதனா இருக்கா? சளிலாம் எதுவும் இல்ல, இருமல் மட்டும்தான் இருக்கு, இரும்பிக்கிட்டே இருக்கான். அதான் டானிக்கும் முடிஞ்சிட்டு வாங்கிட்டு போலான்னு சொல்லி வந்தோம். சரி ஓகே. நான் உங்களுக்கு இப்போதைக்கு டானிக்கும் அதுக்கப்புறமா டேப்லெட்டும் எழுதி தரேன். இந்த டேப்லெட் போட்டால் நல்லா தூக்கம் வரும். ஒரு 3 பங்குல அந்த டேப்லெட் ஏற்கனவே சின்னதாக தான் இருக்கும். அந்த டேப்லெட்டில் 3ல் ஒரு பங்கை மட்டும் கொடுங்க, சரிங்களா? அந்த டேப்லெட்டை சின்ன சின்னதாக உடச்சி. ஓகே சரிம்மா. உங்கள் டேப்லெட்டு காட்டுங்கம்மா. இந்த டேப்லெட்டாம்மா எப்படி போட்டீங்க? காலையில ஒரு நேரமும் நைட்டு ஒரு நேரமும் போட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு மாத்திரையும் கொடுத்தாங்க, காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும். மேம் பாராசிட்டமல் மேம். ஓகே. சரி ஓகே. அந்த டேப்லெட் இல்லைங்களா, முடிஞ்சிட்டுங்களா? ஆமா, அது சொல்லிதான் கொடுத்தாங்க, காய்ச்சல் தலைவலி இருந்தா மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இருமலுக்காண்டின்னு கொடுத்தாங்க. இந்த மாத்திரையே ரொம்ப வாயெல்லாம் ஒரு மாதிரி புண்ணு புண்ணா வருது, அதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். சரி ஓகேம்மா. இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வாயெல்லாம் புண்ணு வந்திருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். நீங்கள் நைட்டு மட்டும் இந்த டேப்லெட்டை போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே சரிங்கம்மா. இந்த டேப்லெட்டை ரெகுலரா 3 டேஸ் எடுங்க. 3 டேஸ்ல சரியாகல அப்படின்னு சொன்னா மறுபடியும் வாங்க, அப்ப வேணா செக் பண்ணிக்கலாம். இப்ப தலைவலிலாம் இருக்கா? தலைவலி அப்பப்பதான் வருது. ஓ அப்படிங்களா, சரி ஓகே. 3 டேஸ் இந்த டேப்லெட்ஸை ரெகுலரா எடுங்க. தம்பிக்கு எழுதி கொடுத்துருக்க டேப்லெட்ஸும் கரெக்டா கொடுங்க. சரியாயிட்டுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா வாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன ஃபர்தரா பண்ணலாம்னு சொல்றேன், அதை பார்க்கங்க. சரி ஓகேம்மா. இந்த டேப்லெட்டை பிரிஸ்கிரைப் பண்ணவங்கள வர சொல்லுங்க. மேம் புரியல மேம். இந்த டேப்லெட்டை உங்களுக்கு ரெஃபர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டரை இங்க வர சொன்னேன். ஓகே மேம். வேற பேஷண்ட் இருந்தா அவங்களே வர சொல்லிட்டு போங்க. ஓகே மேம். டேப்லெட் மேம் இது இங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு நியூவா எடுத்து கொடுங்க. நான் எழுதி இருக்கேன் பாருங்க டோசேஜ், அந்த டோசேஜ்ல கொடுங்க. ஒரு நேரம் மட்டும் கரெக்டா எந்தெந்த நேரம் போடணும்னு பிள்ளைக்கும் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஓகே ஓகே மேம். இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போய் கொடுங்கம்மா. அவங்க மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த நர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எப்படி எல்லாம் டேப்லெட் எடுத்துக்கணும்னு. சரிங்களா? சரிங்க டாக்டர் அம்மா, நான் வாரேன். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. குட்டி பையா, பாய். பாய் மேம். ஏதாச்சும் பிரச்சனையா மேம்? டோசேஜ் எப்படி கொடுக்கணும்னு கூட தெரியாதா? யாரு கொடுத்தா டோசேஜ்? போய் உங்களை கூட்டிட்டு வாங்க. மேம் நியூவா வந்திருந்தாங்களா மேம், அவங்க தான் மேம் கொடுத்தாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே மேம். ஏம்மா, யாமா இந்த மாதிரிலாம் நடக்குது நம்மளுக்கு மட்டும்? ஐயோ கடவுளே, என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குதுமா. ஏம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்றியாம்மா? இது யாமல சத்தியம். என்னடி சொல்லு, உண்மையே சொல்லுமா. எப்படிம்மா இந்த பணம் உங்ககிட்ட வந்துச்சு? இந்த பணத்துக்காண்டி நீ என்னம்மா பையெல்லாம் சொல்லி வச்சிருக்கா? இங்க பாருமா, இதுல ஏதாச்சும் வில்லங்க இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லிருமா. நான் என் புருஷன்கிட்ட சொல்லி சத்தமே இல்லாம ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணி விட்டுறேன். இல்லன்னு வச்சுக்கோ, அவரா கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் சொன்னாருன்னா கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. நீ ஏமா இந்த மாதிரிலாம் பண்றா? இங்க பாருடி, சத்தியமா சொல்றேன், அந்த பணம் நான் நிலத்தை விட்டுதான் ஏற்பாடு பண்ணேன். அந்த நிலத்துக்காண்டிதான் அந்த பணம் வந்துச்சு, அதுக்காண்டிதான் அந்த பணம் கொடுத்தாங்க. உனக்கு ஏன்டி என் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது? எல்லாரும் சொல்றதையும் நம்புற, நான் சொல்றது மட்டும் நம்ப மாட்டேங்கிறா, அப்படிதானே? இந்த பெத்த தாய் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லை. உன் மாமியார் கறி விளக்க மாத்த எடுத்து சாத்துன்னு சாத்துறா. உன் பொண்ணு என்ன வேடிக்கை பாக்குறா தடுக்காம? ஐயோ கடவுளே, இந்த குடும்பத்துல எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே இல்லை. சரிம்மா, நீ சொல்றதே வச்சுப்போமே. அப்ப நீ சொல்ற மாதிரி இது பண்ணனா அந்த பணத்துக்கான ஆதாரம் ஏதாச்சும் வேணும்ல? நீயும் என்கிட்ட இது வரைக்கும் அப்படி ஒரு நிலை இருக்குன்னு சொன்னதும் இல்ல. அண்ணனும் இப்ப என்னன்னா புதுசா சொல்ற அப்படி ஒரு நிலைமை இல்லன்னு. நீ நல்லா இருக்குங்கிற, உன்னை
சுத்தி எல்லாரும் இல்லங்கிறாங்க. எல்லாரும் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? நீ சொல்றதுல எந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்க மாட்டேங்குதுமா. நான் தான் உன்னை கண்மூடித்தனமா நம்புறேனே தவிர நீ ஆனா எனக்கு உண்மையாவே இருக்க மாட்டேங்கிற. எனக்கு உண்மையை சொல்லுமா, இந்த பணம் எப்படி வந்துச்சு? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். கேடி, நான் தான் சொல்றேன், என்ன நம்பவே மாட்டியா? எத்தனை வாட்டி தான் சொல்றதுமா? சொல்லுன்னு சொல்லி உனக்கு புரியுதா இல்லையா? நாளைக்கு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அண்ணனை வர ஊர்ல இருந்து வர வச்சிருக்காங்க. இங்க பாரு, தேவையில்லாம விளையாடாத. எப்படி இந்த பணம் வந்துச்சு நீயா ஒத்துக்கோ. அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு தான் போவோம் ரெண்டு பேரும். உனக்கு ஆதரவா நின்னு நானும் அசிங்கப்படணும். என்னதான் நினைக்கிற நீ? சொல்லு. இந்த பணம் சத்தியமா நிலத்தை வித்துதான் வந்துச்சு. அப்ப உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படித்தானே? இங்க பாருமா, எல்லாருமே சொல்ற மாதிரி இப்ப சொல்றமா. அண்ணன் வரும்போது நீயும் கிளம்பி போயிரு இங்க இருந்து. இந்த வீட்டுல நீ இருக்கவே தேவையில்லை. நீ இருக்கிறதுனாலதான் புதுசா பிரச்சனை வருது. எல்லாரும் உன் மேல வீண் பழி போடுறாங்கன்னு சொல்றல. சரி, எல்லாரும் வீண் பழி போடுறாங்களா? நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? இவ்வளவு மானம் கட்டி எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். நீ அண்ணன் வீட்டுக்கு போ. உனக்கு தேவையான செலவு எல்லாத்தையுமே நானே பாக்குறேன். நீயும் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறல்ல? இங்க பாருமா, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ அசிங்கப்படுறதை என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிரு, அவ்வளவுதான். நீ சொல்ற மாதிரி அந்த பணம் அந்த நிலத்தை விட்டு வந்த மாதிரி இருக்கட்டும். மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ இந்த வீட்டுல இருக்கிறது. ஆனா நீ போய் சொல்றியன்னு எனக்கே இப்ப டவுட்டா இருக்குமா? யாம்பி இப்படி என் மேல நம்பிக்கை இல்லாம பேசுறா? அப்ப எப்படிதான் வந்துச்சுன்னு சொல்லு. இது என் மேல சத்தியம், உண்மையா மட்டும் சொல்ற. அது வந்து உண்மையை சொல்லுமா. அது வந்து அணுவோட அணுக்காண்டி அந்த பணத்தை தந்தாங்க. அணுக்காண்டி தந்தாங்களா? அணுக்காண்டி யார் கொடுத்தா? அணு இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உன் மாப்பிள்ளதான் அந்த பணத்தை கொடுத்தான். சின்னமா சொல்ற? ஆமாடி, உன் மாப்பிள்ளதான் அந்த பணத்தை 10 லட்சம் கொடுத்தான். எப்படியாச்சும் அந்த அணுவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். அணு குழந்தை இந்த உலகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. என்னடி அம்மனு கூட பார்க்காம இப்படி அடிக்கிற? அப்படி செத்து தொலை. அம்மா கழுத்தை ஓட்டையே மூச்சடைக்கு. போய் தொலை. ஆமா ஆமா ஆமா, ஏன்டி இப்படி கொல்ல பார்த்தா? ஏன்டி இப்படி பார்த்தா? அடி பாவி, இப்படி பெத்த தாயை கொல்ல பார்த்தே. நீல ஒரு மனுஷியாடி, ஏன்டி இப்படி கொல்ல பார்த்தா? தாட்சாயினி எடி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? சும்மா நல்ல வேலை வந்தா உன் மருமக என்ன கழுத்தை நெரிச்சு கொல்லு பாக்கா. என்ன நடக்குது தாட்சாயினி? புது டிராமாவா? ஐயோ கடவுளே, தப்பு பண்ணிட்டனே. ஐயோ கடவுளே. தாட்சாயினி என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. என்னாச்சு சொல்லு. கிளவி படுத்துட்டு இருக்க சாரிய பாருங்க. என்னடி ஆச்சு கிளவி? தாட்சாயினி வாய் திறந்து சொன்னவன் தெரியும். தாட்சாயினி என்னன்னு சொல்லுமா. அணு குழந்தைய கலைஞருக்குதான் இவ 10 லட்சம் வாங்கியிருக்காத்தே. அது தெரியாம நானும் இவ கூட சேர்ந்துகிட்டு இவ்வளவு நாளா. ஐயோ, அந்த பிள்ளைய வர கஷ்டப்படுத்திட்டனே. இதுக்கு மேல என்னத்த பண்றது? இந்த கிளவிய என் பையன்மானு உயிரை தாட வச்சுக்கிட்டு இருந்தேன். எம்மான்னு சொல்லி என் வீட்டுக்கு அறுவரையே கலைக்க வந்திருக்காளே. ஐயோ, அப்பமே சொன்னேன் இந்த கிளவி இந்த வேலையதான் பாத்துருப்பான்னு சொல்லி. நீ நம்புனியா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தாட்சாயினி. கண்மூடித்தனமா பாசம் வச்சு ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு நம்ப கூடாது தாட்சாயினி. கொஞ்சமாச்சும் சுய புத்தின்னு இருக்கணும். இல்லைன்னு யாராச்சும் சொல்றாங்கன்னா அதை சொல்லுபடி கேட்டு நடக்கிற புத்தியாச்சும் இருக்கணும். இந்த கிளவிய நம்பி இந்த கிளவி என்ன காரியம் பண்ண பாத்திருக்கா பத்தியா? இந்த கிளவிய சும்மா விடவே கூடாது. என் அம்மன்னு சொல்லிதான் இத்தனை நாளா நானு பொறுமையா இருந்தேன். இப்ப அளவுக்கு கேவலம் நடந்திருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலத. ஐயோ, அப்பம்மா வச்சு தலைபாட அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கிளவி சொல்றத கேட்காதன்னு கொஞ்சமாச்சு சொல்றத கேட்டாதானே. இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுலயே இருந்துகிட்டு நம்ம சோத்தைய தின்னுக்கிட்டு நம்மளுக்கே எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா பத்தியா? இந்த கிளவிக்கு எவ்வளவு திமிரு மதப்பு இருக்கணும். இப்படி தள்ளிவா அவளை போட்டு மிதியில இன்னைக்கு அந்த கொண்ட குடுமையெல்லாம் பிச்சுக்கிட்டு தூரம் வந்துடணும். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். பணத்தாசத்துல கொஞ்சம் ஏதோ முட்டாள்தனமா காரியத்தை பண்ணிட்டேன். என்ன தெரியும் முட்டாள்தனமா காரியம்? இல்ல என்ன முட்டாள்தனமான காரியம்னு கேக்குறேன். உன்னெல்லாம் சும்மா விடுறதுனாலதானே இந்த அளவுக்கு பண்ணிருக்கா. இதுல நீ வேற சப்போர்ட் வேற அவளுக்கு. என்ன என் அம்மா நல்லவ வல்லவ நாளும் தெரிஞ்சவன் சொல்லிக்கிட்டு எல்லாரும் அவ்வளவு சொன்னோம். கொஞ்சமாச்சும் புத்தி இருந்துச்சா உனக்கு? அந்த அணு எதையும் தெரியாத பிள்ளைய நம்பிக்கிட்டு அந்த பிள்ளையெல்லாம் நீ துரோகம் பண்ண நினைச்சா?
இல்லத்த, நான் பண்ணது தப்புதான். வாங்கத்த, அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கே கொண்டு வருவோம். ஆமா, நீ வேணா வரைக்கும் போனா போறக்கும் உன் வீட்டு வேலைக்காரில, அதனால போயிட்டு அந்த பிள்ளைய கொண்டு வருவேன். இவளை பத்தி ஆரம்பத்திலே தெரிஞ்சதுனாலதான் ரேஸ்மாவை ராக்குவோம் முன்னாடில இருந்து அணு விஷயத்துல இவளை தள்ளி தள்ளி ஒதுக்கி ஒதுக்கி வச்சாங்க. நல்லெண்ணெய் ஊத்தி வலிக்கு உளுந்ததாலே ரேஸ்மா அந்த காரியத்தை பண்ணும் போதே தெரியும் இவதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு சொல்லி. அது அணுக்காண்டி பண்ணது தானே ரேஸ்மா தலை பாட அடிச்சுக்கிட்டாலே. அப்ப நம்பினியா என் அம்மா மேல வீண் பழி போட்டாங்கன்னு சொன்னேன். சரி அதையும் விதி, குடிக்கிற தண்ணியில எதையோ ஒண்ணு கலந்தா அதுவும் இவதான் பண்ணிருப்பான்னு சொன்னோம். அப்பமாச்சு நம்பினியா? நம்பலையே. எதுக்கு எல்லாத்தையும் குட்டிச்சவரை கொட்டி உன் தலையில முன்ன வரை கொட்டிக்கிருக்கு? இல்லத்த, அது வந்து சி நிறுத்து. இதுக்கு மேல உன் அம்மையாச்சும் நீயாச்சும் எப்படியோ கெட்டு சீரழிங்க. என் மோவன் வந்த உடனே என் மோவன் கிட்ட சொல்லிட்டு இந்த விஷயத்த போலீஸ் வர வச்சு இவளை உண்டில்லன்னு ஆக்கல. என் பேர் சொக்கமா இல்லடி. என் வீட்டுல இருந்துகிட்டு என் கருவறைய கலைக்க நினைக்கல நீ. அடியே இன்னைக்கு இருக்குடி, உன்னை களி திங்க வைக்கடி. எத்தேன்னு சொன்னா மரியாதை கெட்டு பேருன்னு சொல்லிட்டு. தாட்சாயினி, என் பேர் கூட சொல்லாதம்மா. ஏமா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன்? உன்னை பையன் நான் அம்மா அம்மான்னு பைத்தியம் மாதிரியும் பின்னாடியே நின்று இருக்கேன்னு நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குமா. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண? உனக்கு எதுலமா குறை வச்சோம்? என் பிள்ளைங்க மாசம் மாசம் உனக்கு காசு கொடுக்கறதுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணதனமா செஞ்சுச்சு. நியாயப்படி பார்த்தா அண்ணதனமா எல்லாத்தையும் பண்ணணும். உன் சொத்தை எல்லாத்தையும் அண்ணனுக்கு தானமா எழுதி வச்ச. சொல்லுமா, ஆனா நான் என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா? இல்லையேம்மா, ஒரு வார்த்தை கேட்கலையே. ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவன்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா கொஞ்சம் கூட. அண்ணன் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நாங்க பண்ண உனக்கு. ஆனா நீ என் குடும்பத்தையே இப்படி பண்ணணும்னு நினைச்சிட்டுலம்மா. ஆனா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறம்மா. உன்னை இந்த ரூமை விட்டு வெளியே வந்தாதானே தாச்சாயினி. ஐயோ, எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. பாட்டியோட கதையை ரொம்ப இழுக்காதீங்க, அப்படியே முடிச்சு விடுங்க நிறைய கமெண்ட். இதுல வர காலையில ஒரு கமெண்ட் வந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே. பாட்டியோட கதையை நீங்க கேட்ட மாதிரி இந்த எபிசோடோட என்னால முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும் 1 வீக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாய்ஸ் மட்டும் இதுல தெரியலைன்னா இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் இழுத்தா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குமே தவிர மற்றபடி எந்த காரணமும் இல்லை. நீங்க கேட்ட மாதிரி இந்த வீடியோல வந்து இந்த கதையோட இந்த பாகத்தை மட்டும் முடிச்சிருக்கேன், பாட்டியோட ஸ்டோரியை மட்டும். இனிமே எப்படி கொண்டு போலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கமெண்ட் பண்றது உங்க உரிமை தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி ரொம்ப மோசமா கமெண்ட் பண்ணாதீங்க. காலையில எடுத்த உடனே டேஷ் மாதிரி இருக்கு ஸ்டோரி அப்படின்னா அப்ப அந்த டேஷ்ன்றது என்ன வார்த்தை? சொல்லுங்க. நீங்க எல்லாருமே என்னுடைய சொந்தம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து வீடியோஸ் மேக் பண்றதும் உங்ககிட்ட சஜஷன் கேட்கறதும் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க கமெண்ட் பண்ற அப்படின்றதுக்காண்டி நான் ஒன்றும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை இந்த ஸ்டோரியை. எனக்காண்டி கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட் பண்ற பீப்புளுக்காண்டி நான் கண்டிப்பா இந்த வீடியோ போடதான் செய்வேன். உங்களுக்கு பார்க்கும் விருப்பம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க, டெலீட் பண்ணிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து டேஷு இந்த மாதிரி நிறைய ஆக்வர்டான வேர்ட்ஸ்லாம் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி. அனு அனு ஏம்மா லட்சு, இப்படி அணு அணுன்னு கூப்பிட்டா எப்படி வருவா? நல்ல அணு அப்படின்னு கூப்பிட்டா தானே வருவா. இப்ப எதுக்குடி இப்படி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எரிச்சலா தான் இருக்கு. வந்த இடத்துல நாயா கூப்பிடுறோம் ஊழ விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஊன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கா. ஆளையும் மண்டையும் பாரு. இதுக்குதான் ராணி அப்பமே சொன்னேன் இவளை கூட்டிக்கிட்டு வர வேண்டான்னு சொல்லி. நீதான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணே, வந்த இடத்துல கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? வாய வச்சுக்கிட்டு அனு ஊனிக்கிட்டு இருக்க. தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அமைதி இருங்கம்மா. எக்கோ அணு அணு வாய்க்குள்ளேயே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படிக்கோ அது கேட்கும். அதனாலதாங்க கத்தி கூப்பிட சொன்னேன். அது ஒரு தப்பா? ஏம்மா நீ ஒன்னும் கத்தி கூப்பிட தேவல்லம்மா, நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். சரி லட்சு, நான் வாயை முடிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணா ஓகேவா? இப்படி வாயை முடிக்கிட்டு இருந்தா ஓகேவா? சி, உங்ககிட்ட மனுஷி பேசுவாளா? அப்படியே இழுத்துட்டு பேயிராம. ஆமா, இஹி இஹின்னு இழிச்சுக்கிட்டு ஆளையும் மூஞ்சியும் பாரு. பல்ல காமிச்சுக்கிட்டு கிடக்காளுங்க. இங்க பாரு லட்சுமிக்கோ, தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா, உங்ககிட்ட சின்ன பொண்ணு வம்பிழுத்த சின்ன பொண்ணு கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு எங்க கிட்ட எதுக்கு நீங்க வம்புக்கு நின்றுட்டு இருக்கீங்க? நாங்க எங்க போக்குல அமைதியா தான் நின்றுட்டு இருக்கோம்.
இங்க பாரு நாலுமுடி, நீ பல்ல பல்ல காட்டுறது தானே உங்களுக்கு கோபமா வருது. சும்மா பல்ல பல்ல காட்டாத சரியா? அமைதி இருங்க. வந்த விஷயத்தை பேசிட்டு போவோமா? அதை விட்டுட்டு தேவையில்லாமதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அனு பிள்ளை வந்திருக்குன்னு இவ சொன்னா, அதை பார்த்துட்டு போவன்ட்டு வந்தோம். அதை விட்டுட்டு வந்த இடத்துல ஏன் சின்னபடி இப்படிலாம் பண்ற நீ? ஏச்சி, வாயில இருந்து கையை எடுத்துட்டு பேசு. ஏக்கோ, அவங்க தானக்கா சொன்னாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி, அதனாலதாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு தப்பா? ஷோ கடவுளே, அமைதி இரம்மா. மைனி வாங்க வாங்க, சின்ன பண்ணே, நாலு முடி, உமா, ராணியக்கோ எல்லாரும் வாங்க. என்னாச்சு மைனி, ஒரு கோவமா இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏக்கோ, நீங்க வந்தவங்களை வான்னு மட்டும் கூப்பிட்டுட்டு ஒரு காப்பி தண்ணி கூட குடுக்கல பாத்தீங்களா? அதான் உங்க கோவமா இருக்காங்க. அட கடவுளே, அதுக்கு மைனி கோவமா இருக்கீங்க? இருங்கதான் போய் எடுத்துட்டு வரேன். இளவரசி இரு இளவரசி, அவதான் ஏதோ சும்மா உளறிட்டு இருக்கானா, நீயும் அதுக்கேத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. நான் பிள்ளைய பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் நேத்து வந்தீங்களே மைனி. நேத்து அவர் வீட்டுக்காரர் இருந்தாலும் சரியா பேச முடியல. என்ன சண்டை ஏது சண்டைன்னு கேட்கவும் முடியல. நம்ம கேட்காம கொள்ளாம இருக்க போய் தானே அவ மாமியார்காரி அவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அதான் கேட்டுக்கிட்டே அவ வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வரலான்னு இருக்கேன். ஐயோ மைனி, எதுக்கு மைனி அதெல்லாம்? வேண்டாம் விடுங்க. அவங்க வீட்டு பிரச்சனை அப்படியே விட்டுருங்க. தேவையில்லாம நம்ம போய் கேட்க போய் பிரச்சனையா தான் முடியும். அதுவும் இல்லாம மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காரு, பிரச்சனை எல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி. மறுபடியும் நம்மளே பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும் மைனி, வேண்டாம். அவங்க ஏற்கனவே அணு மேல கோவப்பட்டுதான் இவ்வளவு சண்டையை நடந்திருக்குன்னு அணு சொல்லிக்கிட்டு இருந்தா. மறுபடியும் நீங்க போய் கேட்க போய் அது ஒரு பிரச்சனையா மாறிட்டோம். வேண்டாம் மைனி, விட்டுருங்க. அது எப்படிக்கோ அமைதியா இருக்க முடியும்? நம்ம வீட்டு பிள்ளை இப்படி பேசி ஏசி வெளியே அனுப்பியிருக்காங்க, நம்ம என்ன எதுவும் கேட்காம இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க ராணிக்கோ? இங்க பாரு இளவரசி, பிள்ளைக்காண்டி பயந்து பயந்து இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஆமா, நம்ம பிள்ளைய வீட்டை விட்டு வெட்டி விட்டுருக்காங்க, நம்ம போய் கேட்க வேண்டாமா? நீ பயப்படாதே, நாங்க கேக்குறோம். ஐயோ ராணி, டேரக்டிலாம் வீட்டுல மாப்பிள்ளையாத சண்டை போட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு. ஆனா எல்லா விஷயத்தையும் சொன்னா, நீங்க இருங்க, நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை மேலதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இதெல்லாம் கேட்க போய் அவருக்கு சங்கடமாயிரும். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க. நான் தான் அப்பமே சொன்னல, அனுவோட புருஷன் நல்லவரு, முத்துமாரி மாதிரி இல்லன்னு. யாம்டி, என் பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? அனு வீட்டுல மாமியார் எதையாச்சும் அணுவை சொல்லிருப்பாங்களா? அப்ப ரகு தம்பி என்ன திரும்ப பண்ணிருப்பாங்க, சண்டையை போட்டு இங்க கொண்டு வந்திருப்பாங்க. அவரும் வந்து இங்க இருக்காரு. ஆனா உங்க பிள்ளை அப்படி இல்லல்ல, உங்ககிட்ட சண்டை போடவும் மாட்டேங்குது, உங்களை ஏசவும் மாட்டேங்குது, அந்த பிள்ளையதான் திட்டுது. அதனாலதான் சொன்னேன். ஏன் இப்ப நானும் என் பிள்ளையும் சண்டை போட்டு ரோட்ல நாரணுமோ? ஏமா எதுவுமே சொல்லலாமா, தெரியாம சொல்லிட்டு விட்டுருமா. வாயு மூடிக்கிட்டீருன்னு சொல்லிட்டேன். இளவரசிக்கோ, உங்க மாப்பிள்ளையும் பொண்ணு வராங்க. வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. வீட்டு பக்கம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லையே. கடைசியா அணு மாசமா இருக்கும் போது வந்தது. 1 மாசம் இருக்கும்லக்கா நீங்க வந்து? இருக்கும் தம்பி, 1 மாசத்துக்கு மேலேயே இருக்கும். எங்க தம்பி, இங்க எல்லாரும் ஒரே வேலையா இருக்கா, அதாங்க வர முடியல. ஆமா, இவ கலெக்டர் வேலை பாக்கா, அதான் வேலையா இருக்கு. சும்மா ஊரை சுத்திக்கிட்டு கிடக்கா, வேற என்ன வேலை பாப்பா? சரி, நான் கலெக்டர் வேலை பாக்கல, நீங்க என்ன வேலை பாக்கீங்க? கவர்னர் வேலையா பாக்கீங்க? மரியாதை கெட்டு பேரும் சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன். மைனி சண்டை வேண்டாம் மைனி, இருங்க. என்னாச்சுக்கா, எல்லாரும் ஒண்ணு போல வந்திருக்கீங்க? அணுவை பாக்கலான்ட்டு வந்திருக்கீங்களா? சரிக்கா, அவங்க கிட்ட பேசுங்க. எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தம்பி இருங்க, உங்ககிட்டயும் பேசலான்னு தான் வந்தோம். நீங்க இருக்கீங்கன்னு தெரியாது, இருந்தாலும் இப்ப உங்களை பார்த்ததுனால கேட்கும். தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க தம்பி. இப்படி பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டி இருக்கீங்க. உங்களை நம்பி தானே தம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி பண்ணிருக்கீங்களே. உங்க அம்மா என்னதான் பிரச்சனையா? இங்க பாருங்கக்கா, அது அணுவோட வீடு, சரிங்களா? அணுவை அந்த வீட்டுல இருந்து விரட்டுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அதுவும் இல்லாம அவ அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? நானாதான் கொண்டு வந்து இங்க விட்டுருக்கேன். உங்ககிட்ட யார் இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா சொன்னாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் சொன்னவங்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். அனு என் பொண்டாட்டி. அவளை யாரையும் அசிங்கப்படுத்தவும் விட மாட்டேன், கேவலப்படுத்தவும் விட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்துல அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்க்கா. இல்ல தம்பி, நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு தெரியும், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி மாசமா இருக்க நேரத்துல ஒரு சிலதுங்க தான் இங்க இருக்கிறதுங்களே கேவலமா தான் மருமவளை வீட்டை விட்டு விரட்டுதுங்கன்னு பார்த்தா, நீங்க நல்லா காசு பணம் எல்லாம் இருக்கிறவங்க, நீங்களே இப்படி கொண்டு பிள்ளைய இங்க கொண்டு வந்து விடுறீங்களா? அதான் மனசு கேட்காம கேட்கணும்.
அதெல்லாம் இல்லக்கா, வீட்ல ஒரு சின்ன சண்டை அவ்வளவுதான், அதுவும் பாட்டினாலதான். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த கோவத்தை அனு மேல காமிக்கிறாங்க அம்மா. இவ மாசமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி கோவம்லாம் அம்மா பட்டாங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் கொண்டு வந்து இவங்க அம்மா வீட்டுல விட்டுருக்கனே தவிர, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவங்க ஏதோ இவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறது அதெல்லாம் இல்ல. இப்போ கொண்டு போனா கூட அவளை நல்லாதான் பாத்துப்பாங்க. இப்ப கூட ஏன் கூட்டிட்டு வர சொல்லி சண்டை அங்க நடந்துகிட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இவளுடைய அருமையும் தெரியணும் இல்லையா அவளுக்கு, உங்களுக்கு. அதனாலதான் இங்கே இருக்கட்டும்க்கா. இங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க? அம்மா வீடு, எல்லா பொண்ணுங்களுக்கும் அம்மா வீட்டுல இருக்கிறது தானே ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அம்மா வீட்டுல இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி மாசமா இருக்கேன்னு கூட பார்க்காம இப்படியே விரட்டி விடுவாங்க, மனசாட்சி இல்லாதவ. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி. ஒரு அளவுக்கு தான் மரியாதை. என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும் வச்சுக்கணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தம்பி கோவப்படாதீங்க தம்பி, அவங்க ஏதோ ஆதங்கத்துல சொல்லிட்டாங்க. அது வந்து தம்பி. சரிக்கா, நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி வச்சுப்போமே. அனுவை இப்படி எங்க அம்மா பேசி விரட்டி விட்டுட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, இது தப்புனா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல எல்லாரையுமே நம்பி தானே நாங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். அவளையும் எல்லாருமே இப்படித்தானே விரட்டி விட்டீங்க. நான் எத்தனை கேள்வி கேட்கணும் உங்களை எல்லாம் பார்த்து? யாரு விரட்டி விட்டா? இல்ல யாரு விரட்டி விட்டா? அவதான் பிள்ளைய மயக்கி அப்படியே கூட்டிட்டு போயிருக்கா. சி, இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படித்தான் இருக்கும் போல. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம், எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம். சரி சரிம்மா, ஆனா நல்லா பேசுறீங்கம்மா நீங்க எல்லாம். தம்பி அது இல்ல தம்பி, அவங்க ஏதோ. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டேன், என் பொண்டாட்டி எப்படி வச்சு பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு. இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மாமியார் சொல்லட்டும். அதை விட்டுட்டு வேற யாரும் எனக்கு சொல்லணும்னு அவசியமும் இல்ல, தேவையும் இல்ல. இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் எதையாச்சும் பேசி விட்டுட்டு போயிருவேன். அனு, உடம்ப பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன், சரியா? சரிங்க. போறத பாரு எப்படி போறான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம. அத்தை. என்ன அனுமா, என்ன சொல்லி உன் மாமியார் அந்த பேச்சு பேசியிருக்கா? நீ எதையும் சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கியா? அங்க என்னதான் நடந்துச்சு? என்னதான் உன் மாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்கா? அத்தை, அவ கேக்குறதுல என்ன அத்தை தப்பு இருக்கு? பிரியாவை உங்களை நம்பி தானே வந்திருப்பா. நீங்க மட்டும் பிரியாவை நல்லா வச்சு பாத்துக்கிட்டீங்களா என்ன? சொல்லுங்க அத்தை. இங்க பாரு அனு, நீ வேற அவ வேற. எல்லாம் ஒண்ணுதான் அத்தை. நானும் எந்த தப்பும் பண்ணல, பிரியாவும் எந்த தப்பும் பண்ணல. நீங்களாதான் தேவையில்லாம அவ மேல வீண் பழி போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வேலை இருக்கு இளவரசி, நான் கிளம்புறேன். மைனி இருந்து சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் இளவரசி, வேண்டாம். தான் மேல தப்பு இருக்கணும்னே தாய்க்கிழவி எப்படி எஸ் ஆகுது பத்தியா? தனக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நியாயம், என்னத்த பண்ணுறது? அதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பண்ணே. உன் மாமியார் உண்மையாவே உன்னை திட்டாங்களோ? என்னாச்சு சின்ன பண்ணே? என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்லு. உன் மாமியார் வீட்டுல போயிட்டு பேசுவோமா? எப்படி என்ன உன் புருஷன் இப்படி கோவப்பட்டுட்டு போறாரு? ஆமா சின்ன பண்ணி, எப்பவுமே இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல, இப்படி கோவப்படுறாரு. இல்லக்கோ, அன்னைக்கே அத்தை அவரை ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. பணக்கார திமிர காட்டுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் மறுபடியும் அதே மாதிரி பேசுறதுனால அவருக்கு கோவத்துல அப்படி பேசிட்டு போறாருக்கா. இவ்வளவு நேரம் என்கிட்ட உட்காந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. மத்தபடி அவர்கிட்ட எதுவுமே இல்லக்கா. நீங்களாம் நினைக்கிற மாதிரி எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லக்கா. என் மாமியாரும் இப்ப சின்னதா ஏதோ இது பண்றாங்களே தவிர எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லக்கா. சரி சரி, ஏதோ சொல்ற. உன் குடும்ப விஷயம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் யாரும் இல்லைன்னு நினைக்காத சின்ன பண்ணே, நாங்க இருக்கோம் உனக்கு, சரியா? சரிங்கக்கா. சரி இளவரசிக்கோ, கூட்டத்துக்கு அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்களும் கூட்டத்துல இருக்கீங்களா? வரணும், சரிங்களா? அதையும் சொல்லிட்டு போயிடலாம் தான் வந்தோமே. சரி சின்ன பண்ணி. சின்ன பண்ணி, இந்த மாசம் காசு யாருக்கு வருது? இந்த மாசம் காசு அந்த உமாக்கு தான் வரும்னு நினைக்கேன். உமா உனக்கு தானே? தெரியல சின்ன பண்ணே, கூட்டத்துக்கு போனாதான் தெரியும். ஏன்க்கோ உங்களுக்கு தேவை இருக்கா? ஆமாமா, கொஞ்சம் தேவை இருக்கு. எனக்கு இந்த மாசம் எடுத்து தரியா? கூட்டத்துக்கு வாங்கக்கோ, பேசிக்கலாம். சரிம்மா.